கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியும் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசந்தின் சத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மத்தேயுடைய இறுதி பகுதி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இறுதி பகுதியை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பல வருடங்களாக நாம் இந்த மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த சுவிசேஷத்துல இதுதான் இவ்வளவுதான் இருக்குது சத்தியம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. நமக்கு இந்த அளவுல எந்தெந்த அளவுல நமக்கு வெளிப்படுத்தப்படுதோ அந்தந்த அளவுல நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஆழமான சத்தியங்கள் அநேகம் இருக்கின்றன. ஆனா அதை நாம் என்ன பண்ணணும்னா மீண்டும் மீண்டும் தியானிக்கும் போது கட்டாயமாக தேவன் அதை வெளிப்படுத்துவார். இப்ப இன்றைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சீஷர்கள் எந்த மலையில அவர் அதாவது காத்திருக்க சொன்னாரோ அந்த இடத்துல அவர்கள் காத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்கு தரிசனமாகி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சிலர் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா சந்தேகப்படுறாங்களாம். சிலர் தான் என்ன பண்றாங்க, பணிந்து கொண்டார்கள். இந்த விஷயங்கள் இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான சத்தியம் திரிச்சு போதிக்கப்படுது. உண்மையாவே அவரை பணிந்து கொண்டவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்தின் நினைவுகளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. தேவ சித்தம் என்னவோ அப்படியே போதிப்பாங்க. ஆனா சிலரோ சந்தேகப்பட்டார்கள் இருக்கு இல்லையா, அந்த சந்தேகப்படுறவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இருதயத்துக்கு ஏற்றவாறு தான் தேவனை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக அப்படியே அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் அவரை புரிந்து கொள்ள முடியும். இவங்கள் ஆரம்பத்துல சந்தேகப்பட்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையிலே மனம் திரும்பி இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக அவரை என்ன பண்ண முடியும், முழுமையாக வெளிப்படுத்த முடியும். ஆனா அறகுறையா விசுவாசிச்சுட்டு இயேசு கிறிஸ்து அதாவது தங்களுடைய ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக எல்லாரும் சொல்றாங்க அது மாதிரி போதிப்போம் அப்படிங்கிற மாதிரி போதிக்கப்பட்டால் உண்மையாக சத்தியமாக தேவனை முழுமையாக வெளிப்படுத்த முடியாது. இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், பல சபைகளில் உள்ள ஊழியர்களும் போதகர்களும் எப்படி போதிக்கிறாங்கன்னா, தங்களுக்கு மேலாக இருக்கிற ஒரு சீஃப் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, தலைமை போதகர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல காங்கிரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் காங்கிரிகேஷன், எங்களுடைய சபை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வெவ்வேறு இடத்துல எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தான் எங்களுக்கு டீச்சர், இவரோட என்ன எழுதியிருக்காரோ அவருடைய புத்தகத்திலேருந்து தான் நாங்கள் போதிப்போம், அதை தவிர வேறு எதையும் போதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு சோர்ஸ், அதாவது ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. எதை வச்சுட்டுனா இந்த பைபிளை தவிர வேற பல போதனைகளை அதை அடிப்படையா வச்சு போதிக்கிறாங்க. இதுக்கு எப்படி காரணம் ஆயிடுச்சுன்னா இதுதான் காரணம். அந்த சில சந்தேகப்பட்டார்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய வழி வந்தவர்கள் பல பேர் இப்படி அவருடைய உபதேசம் திரிச்சு போதிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா இங்க இயேசு கிறிஸ்துவை யார் யார் பார்த்திருக்காங்க, பணிந்து கொண்டவர்களும் பார்த்தார்கள், சந்தேகப்பட்டவர்களும் பார்த்திருக்கிறார்கள். அதனால இவர்களால் அந்த சந்தேகப்பட்டவர்களால என்ன பண்ண முடியல, தேவனை முழுமையாக அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா குமாரனையே அவர்களால் அறிய முடியாதப்ப தேவனையும் அவர்கள் என்ன பண்ண முடியாது, அவருக்குள் இருக்கிற அந்த இருதயத்தையும் அவருடைய மனநிலையும், அதாவது மனநிலையும் சொல்றதை விட அவருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது.
அப்போ தங்களுடைய ஆதாயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக இயேசு கிறிஸ்து போதிக்கப்படுகிறார். அப்படி போதிக்கப்படும் போது என்ன ஆயிடுது அப்படின்னா வேறொரு சுவிசேஷமாக மாறுகிறது. இதுதான் இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிந்து கொண்டது. அடுத்தது பாருங்க, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் பாருங்க எவ்வளவு, அதாவது ஒரு ஆணித்தரமான ஒரு யாராலையும் அசைக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு வசனம் தான் இது. எப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்ப? எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்ப மரணத்தையும் ஜெயிச்சிட்டாரு. பிசாசானவனாலும் என்ன பண்ண முடியாது, அதுக்கு முன்னமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்ன இன்னும் பண்ண முடியாதுன்னா, எந்த ஒரு மனுஷன் அவர் பின்னால் போகணும்னு நினைக்கிறானோ அவனை என்ன பண்ண முடியாது, பிசாசானவன் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை இவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பெற்றுக்கொண்டு விட்டார். தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றுகிறவன் எவனா இருந்தாலும் அவனை சாத்தானால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கட்டாயமாக ஜெயித்து விடுவான். அப்படிப்பட்ட அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து அன்று பெற்றிருக்கிறார். அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் வாசிச்சு பார்த்தா நமக்கு புரியும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, யார் சீஷர் ஆகுறாங்களோ அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். இதில் இன்னொரு ஒரு வியந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகல ஜாதிகளையும், இயேசு கிறிஸ்து வெறும் யூதர்களுக்கு மாத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது பொருந்தும், மனுஷனுக்கும் உரியவராக இருக்கிறார். இவரை கொண்டு நாம் மத சம்பந்தப்பட்டமான ஒரு மனிதராகவோ இல்லை மத சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வமாகவோ நம்ம என்ன ஆகக்கூடாது, அதை ஒரு உருவகப்படுத்தி அதை ஒரு இப்படித்தான் இது எங்களுக்குரிய தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்ல அருகதையும் இல்லை, தகுதியும் இல்லை. அது பெரிய பாவமாக இருக்கின்றது. ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்னா சகல ஜாதிகளுக்கும் உரியவர். இவரை என்ன பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும்தான் இவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதை எப்படி இப்போ நடந்து ஆயிடுச்சு அப்படின்னா, பிசாசுடைய சூழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷனுடைய ஒரு அவபக்தி நிமித்தம், அதை அப்படிதான் சொல்ல முடியும். எப்படின்னா, அவபக்தி நிமித்தமும் அறியாமையின் நிமித்தமும் அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானர் ஒரு பகுதிக்கு, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு, ஒரு குறிப்பிட்ட மனுஷர்களுக்கு தான் உரியவர் அப்படிங்கிறது பரவலாக ஒரு பேச்சோ ஒரு நம்பிக்கையோ ஏற்படுத்தப்பட்டு விட்டதுன்னு. அதனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையாக அவரை பின்பற்றுகிறவர்கள் இதை சத்தியமாக புரிந்து கொண்டு என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவை கொடுக்கும் பொழுது என்ன நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும்னா, இந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கிறோம். அதை வச்சிருக்கிறதுனாலேயே பல பேருக்கு கிறிஸ்துவை நம்ம கொடுக்க முடியாமல் போகிறது. கிறிஸ்துவின் சத்தியத்தையும் அவர்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போயிடுது. அது அப்படி இல்லாமல் எப்படி பவுல் அழகாக புறஜாதியாருக்கும் போய் சுவிசேஷத்தை எப்படி போதிச்சாரு, ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு மாறி அவனவனுக்கு இறங்கி, கீழே இருக்கானா அவனுக்கும் இறங்கி சொல்றாரு, மேலே இருக்கானா அவனையும் பார்த்து சுவிசேஷத்தை போதிக்கிறாரு. மேலே இருக்கிற அதிகாரிக்கும் அவர் போதிக்கிறாரு, கீழே இருக்கிற சாதாரண மக்களுக்கும் அவர் போதிக்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர்களுக்குரியவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாருக்கையும் அவர் என்ன பண்ண முடியும், சீஷராக்கணும் அப்படிங்கிறத அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்குது.
அந்த சித்தத்தை தான் அந்த பிதாவின் சித்தத்தை தான் என்ன பண்றாரு இங்க அவருடைய சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப புறப்பட்டு போய்னா நீங்க போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா சுகமோகமா வாழுங்க அப்படின்னு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லவில்லை. அவர் கொடுத்த ஒரு அதிகாரமும் ஒரு கட்டளையுமாக எது இருக்குது அப்படின்னா இப்பவே புறப்பட்டு போங்க அப்படின்னு தான் சொல்றாரு. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும், நீ கிரேக்கனா, நீ யூதனா, நீ இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா, இல்லை ஜெயினசமா, இல்லை புத்திசமா, எதுவும் இல்லை, எல்லாருக்கும் உரியவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவானவர். இதுல யாரு விருப்பத்தோடு தாகத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களை நாம் என்ன பண்ணணும்? சீஷராக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்களை என்ன பண்ணணும்? அவருக்கு சீஷராக்கணும். சீஷராக்கணும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அப்படியே மதம் மாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க மதம் மாற்றத்துக்கு எந்த ஒரு விஷயமுமே கிடையாது. எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதியில இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த மத மாற்றமும் தேவையில்லை. கிறிஸ்தவனா மாறிதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவன் என்ற மதத்திற்குள் வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கிறிஸ்தவன் மதத்தை ஏற்றுக்கொள்ளணும், மதத்தை நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் கிடையாது. உன் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்போது அது இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு என்ன ஆயிரும்? பிள்ளைகள் ஆகிறோம். அப்ப இது எந்த விதமான மதத்திற்கும் உட்பட்டது கிடையாது. இது எல்லாமே மதத்திற்கு அப்பாற்பட்டவைகளாக இருக்கின்றன. இதை நம்ம ஆழமான இருதயத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்குது. ஏன்னா பல இயற்கையில இருக்கிற உயிர்களும் செடிகளும் கொடிகளும் பல உயிரினங்களும் யாருக்கென்று உருவாக்கப்பட்டன அப்படின்னா கிறிஸ்துவுக்கென்று உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கென்று உள்ளே அவருக்குள்ள கூட்டி சேர்க்கப்படுகிறவைகளாக இருக்கின்றன. இதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா கிறிஸ்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று நமக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேட்கும். இதை எதற்காக இவ்வளவு தூரம் நம்ம அழுத்தி சொல்லுகிறோம் என்றால், கிறிஸ்து அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கிறிஸ்டியானிட்டி அப்படின்ட்டு மத சம்பந்தப்பட்டவங்க நினைச்சிட்டு பயந்து ஓடுறாங்க. இதுல முக்கியமா ரொம்ப பயப்படுறது எதுல அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அதாவது மொழி நடை, பாடி லாங்குவேஜ், அதாவது மொழி நடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்க? பயமுடுத்துற மாதிரி ஒரு மொழி நடை இருக்குங்க. அந்த மொழி நடையே மக்களை என்ன பண்ணுது? பயமுடுத்துது. அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பயமுடுத்துது. ஒரு வரைமுறை வைத்துக்கொண்டு இப்படிதான் ஆராதனை, இப்படிதான் அவரை பின் செல்லணும் அப்படின்ட்டு ஒரு வரைமுறை வைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? அந்த வரைமுறை தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததற்கும் காரணமாக இருக்கின்றது. இதையெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு கிறிஸ்துவானவர் எளிமையானவர், அவரை பின் செல்வது ரொம்ப எளிமையானது. அவர் முகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் என்ன பண்ணணும்? உபதேசமாக போதிக்கணும். அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றது? ஒரு பெரிய மீட்டிங் போட்டு கூட்டம் கூட்டி ஞானஸ்நானத்தை போட்டு இத்தனை பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன், இவ்வளவு பேரை நான் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரணும்னா அவனை எளிமையா, அவனை தன்னைத்தான் வெறுத்து, அவனை முழுவதுமாக அவரிடம் தன்னை அர்ப்பணிக்க அவனுடைய முழு மனதையும் ஒப்படைப்பதற்கு அவனை கொண்டு வரணும். இதுதான் உண்மையிலே சீஷராக்குறது. இதை விட்டுட்டு இது எங்களுடைய சபை, அது உங்களுடைய சபை, இது எங்க காங்கிரேஷன் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான பயனும் கிடையாது. அது பெயரளவுல வேணா கிறிஸ்து அப்படின்னு பேர் சொல்லிக்கலாம். ஆனா அது தேவனுக்கு முன்பாக அது உண்மையாக ஒரு ஏற்றுக்கொள்ளுதலோ இல்லை உண்மையாகவே அது சீஷன் அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்துனா என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஞானஸ்நானம் அப்படின்னாலே தண்ணீரில் மூழ்க வைத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டாயா, நான் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் அது ஒரு பெயரளவில் தான் நடக்குது. ஆனால் உண்மையிலே இங்கே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் அப்படின்னா
பிதாவானவர் எப்படிப்பட்டவர்? அவரிடம் மனுரூபமாக எடுத்து வந்தவர் கிறிஸ்து. இப்பொழுது நம்மிடம் வாசமாய் இருப்பது பரிசுத்தாவியாக வாசமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட விஷயங்களை முழுவதுமாக நாம் விசுவாசித்து அவரின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவரை மீண்டும் அந்த ஞானத்தை வைத்து அவரை அறிந்து கொண்டே இருக்கிறது தான் இங்கே சொல்றார். அப்ப தாகத்தோடு வந்து அவர்களுக்கு முழுவதுமாக தேவனை இப்படிப்பட்ட விஷயங்களை புரிய வைத்து அவர்களுக்கு, அதாவது 3 பேர் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது, 3 விதமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மிடம் வாசம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட விஷயங்களை அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களை அப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களை தங்களையே அர்ப்பணித்து அவருக்குள் என்ன ஆகணும், ஒப்புரவாக வேண்டும். ஒப்புரவாகுங்கிறத விட ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக அவர்களோடு, அதாவது அவரோடு ஐக்கியமாகணும். இதை தான் அவர் புரிய வைக்கிறார் நமக்கு. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வரும்போது மேக ஸ்தம்பத்துக்குள்ள எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். அதுவும் கிறிஸ்து தான். கண்மலையிலேருந்து அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தண்ணீரை அனுபவிச்சிருக்காங்க. அந்த கண்மலையும் கிறிஸ்து தான். அப்போ எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும். அந்த ஞான ஸ்நானத்தை தான் இங்கே சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, பெயரளவில் தண்ணீரை மூழ்க ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னா நானும் வந்து நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடுறோம். எனக்கும் பரலோகம் இன்னைக்கே உண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. பிதாவானவருடைய சித்தத்தின்படி எப்படி மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவ இன்று நம்மிடம் பரிசுத்தாவியானவராகிய தேற்றரவாளனை முழுவதுமாக கொடுக்கும் அதிகாரத்தை பெற்று இன்று நமக்கு கொடுத்தும் இருக்கிறார். அப்படிப்பட்டதை நாம் என்ன பண்ணுறோம், அதை முழுவதுமாக விசுவசித்து அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். இதை தான் இங்கே நமக்கு சொல்கிறார். அடுத்தது பார்த்தோன்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. இங்கே நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானஸ்நானம் எடுத்துட்டு எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் நம்ம புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி. முதல்ல அவங்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் இந்த கட்டளையை என்ன பண்ண முடியும், கை கொள்ள முடியும். அதுதான் இங்கே முக்கியமானது. அவருடைய ஞானத்தை பெறாமல் என்ன பண்ண முடியாது, அவரை புரிஞ்சுக்கவும் முடியாது. அவரை புரிஞ்சுக்க முடியலன்னா அவருக்கு கொடுத்த கட்டளை என்னன்னு தெரியாது. கொடுத்த கட்டளை என்னன்னு தெரியாமல் எப்படி என்ன பண்ண முடியும், அவர் பின்னால போகவும் முடியாது. அதனால நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது எப்படிப்பட்ட விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சமாரியனுடைய கதையை அவர் சொல்லுவார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றால், நாமும் முதலில் சீஷராகி அவருக்கு பின் செல்ல வேண்டும். நாம் சீஷரானதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் போய், அதாவது சகல ஜாதிகளுக்கும் அவருடைய சுவிசேஷத்தை என்ன சொல்லணும், மற்றவர்களுக்கு நாம் எடுத்துரைத்து அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணணும், அவர்களை கிறிஸ்துவானவருடைய ஞானஸ்நானத்துக்குள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற அந்த விசேஷ ஞானஸ்நானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நாமும் செய்யணும். முதலில் நாம் சீஷராகணும், பின்பு மற்றவர்களையும் சீஷராக்க வேண்டும். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். அவர் நம்ம கூட தான் இருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய, இயேசு கிறிஸ்து பிறந்ததை நாம் கொண்டாடுவதை விட, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை கொண்டாடுவதை விட, இயேசு கிறிஸ்து கடைசியாக தன் சீஷர்களிடம் கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா, இதைய தான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக நம்ம கொண்டாடணுங்கிறத விட இதை தான் நம்ம மூச்சாக இருந்து நாம் இந்த வேலையை தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்ணுறோம், வெறுமனே அவர் வந்த வரலாறை மட்டும் வச்சு கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக, 2000 வருஷங்களாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை அவர் விரும்பலை. அவர் விரும்புவது என்னவென்றால், இப்படிப்பட்ட விசேஷங்களை பல பேருக்கு நாம் சொல்லி பல பேரை நாம் சீஷராக்கி அவருக்குள் கூட்டி சேர்த்து அவரோடு கிறிஸ்துவை தலையாக வைத்து அவருக்கு அங்கமாக எல்லாரையும் உள்ளே சேர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது.
அதனால இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு உலக முடிவு பரியந்தமும் யார் கூட இருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவே நம்ம கூட இருந்து இதற்கு முழுமையாக நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். இந்த விசேஷத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தோட இறுதி பகுதியை நம்ம தியானித்தோம். இப்படிப்பட்ட விசேஷத்தை நாம் விடாமல் நாளுக்கு நாள் நாம் என்ன பண்ண வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்டவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டு யாரையும் நீக்கி விடாமல், யாரையும் ஒதுக்கி விடாமல், யாருக்கெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லி அவருடைய இந்த கட்டளையை நாம் செய்வோம். அடுத்த சத்தியத்தில் நாம் அடுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம ஆரம்பிப்போம்.